கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிதான ஒரு எபிசோடில் உங்களை சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 9 மாத காலங்கள் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 2024வது வருடத்தின் 10வது மாதத்திலும் பிரவேசிக்கும்படியாக கிருபை செய்திருக்கிற, தயை செய்திருக்கிற தேவனுக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம். ஆனால் அந்த வசனத்திலிருந்து ஒரு முக்கிய வரியை ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்காக கொடுக்கிறார். அது என்னவெனில், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தையில் நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில், எஸ்பெஷலி at this 10th month, God is promising us, as I was with Moses, I will be with you. மோசேயை குறித்து நீங்கள் வேதத்தில் காண்பீர்களானால், மோசே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் பைபிளில். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த பரிசேயர் சதுசேயர் புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இயேசுநாதரே மோசேவுக்கு ஒரு காரியத்தை பேசினா, நீ மோசேவுக்கு விரோதமாக பேசுகிறன்னு சொல்லிட்டு ஏசப்பாவை மேலேயே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு சூழல் உருவாதுன்னா, then believe that how much important Moses is. இந்த மோசே தேவனால் அவருடைய வார்த்தையை பெற்று இஸ்ரவேலர்களுக்கு அந்த நியாயப்பிரமாண வசனங்களை கொடுத்தவன். அப்போது அவன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவன். வேதத்தில் ஆண்டவர் யோசுவாவுக்கு நான் மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணுறாருன்னா, யோசுவா how blessed he is. மோசை கூட ஆண்டவர் அவன் சிறு வயது முதற்கொண்டு அந்த தாய் அவனை பாதுகாத்து, அவனை ஒளித்து வைத்து பாதுகாத்து நாணல் பெட்டியில் வைத்து அவன் அந்த பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போய் ஆண்டவர் அவனை சேர்க்கிறதிலிருந்து அவனை அங்கேயே உருவாக்கி எடுத்து அந்த இடத்திலிருந்து எபிரேயர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் தீர்மானம் பண்ணி ஒரு செயலை செஞ்சு அவங்களுக்கு அவன் மேலே இருக்கிற நம்பிக்கையற்ற தன்மை உண்டாகி அவன் அங்கேருந்து வனாந்திரத்துக்கு ஓடி போயிட்டு அங்கே திருமணமாகி அங்கே 40 வருஷ காலம் சஞ்சரித்து so the story goes on. அவ்வளவு ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் அவனை அவ்வளவு அருமையாய் நடத்தி வந்தார். மிஷனை கொடுத்து, விஷனை கொடுத்து, மீண்டுமாக எகிப்துக்கு வர வச்சு இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கான பிரயாணத்தில் நடத்தி வனாந்தரத்தில் அவர்களை கொண்டு வந்து செங்கடலுக்கு முன்பாக நிறுத்தி எத்தனையோ சத்துருக்கள் எதிர்த்து வந்தாங்க. அவ்வளோத்தையும் கடந்து வந்து at last எல்லா sources of blessing, even food, water, every necessity things ஆண்டவர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளவு வேணும் மோசேவுக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க. எவ்வளோ காரியங்கள் நடந்தது. ஆண்டவர் மோசையோடு கூட இருந்து சகலவற்றிலும் அவனோடு கூட இருந்து நடத்தினார். அதையே யோசுவாவுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் மோசே கூட இருந்தது போல உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உங்களோடும் கூட இருப்பேன். ஆண்டவர் இந்த மாதத்தில் எத்தனை தடைக்கற்கள், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், என்ன ஸ்கேர்சிட்டி வந்தாலும், என்ன முறுமுறுப்பு உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும், என்ன யார் எந்த சேனைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், நான் சொல்லுகிற என்ன பெரிய தடைகள், நேச்சுரல் தடைகள் எது நின்னாலும் சரி, மிகப்பெரிய இம்பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு முன்பாக நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நான் மோசே கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்க போகிறபடினால உனக்கு முன்பாக இருக்கிறதான the biggest impossibilities going to be shattered away. ஆண்டவர் அவைகளை உங்களுக்கு முன்பாக விளக்கி கொடுத்து அந்த இம்பாசிபிளுக்கு நடுவில் ஆண்டவர் உங்களுக்காக எல்லா வழிகளையும் திறந்து கொடுத்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் நீங்கள் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நீங்கள் உறுதியாக பிடிச்சுக்கணும்னு நான் உங்களை அன்பாய் பட்சமாய் கேட்கிறேன். தேவஜனமே, உங்களை பார்த்து நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, எவ்ரி ப்ராமிஸ் ஹேஸ் அன் ஆப்ளிகேஷன். எல்லா வாக்குதத்த வார்த்தைகளுக்கு பின்பாகவும் ஒரு செய்முறை இருக்கிறது. இந்த வாக்குதத்தம் மோசையோடு கூட நான் இருந்தது போல உன்னோடு நான் இருப்பேன் ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு இல்லையா?
இந்த நன்மையின், மேன்மையின், மகிமையின் வார்த்தை, வல்லமையின் வார்த்தை, ஹோப்ஃபுல்லான இந்த வார்த்தை, பயத்தை நீக்குகிற இந்த வார்த்தை நம் வாழ்க்கையில் நமக்கு செயல்பட வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து, மோசையோடு கூட இருந்து என்னென்னலாம் மிராக்கிள்ஸை பெர்ஃபார்ம் பண்ணாரோ, எப்படியெல்லாம் மோசேக்கு ஒத்தாசையாக இருந்து மோசேவை வழி நடத்துகிறவராக இருந்தாரோ, அவ்வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கணும்னா, யோசுவாவோட வாழ்க்கையில் இருந்தது போல் நம் வாழ்க்கையில் இருக்கணும்னா, ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டார். யோசுவாவே, நீ பயப்படுறப்பா, இது வரைக்கும் நீ ஒரு பெரிய நம்பிக்கையில் வந்துட்ட, ஆனால் இப்போது மோசே இஸ் நாட் அவைலபிள். இப்போ நீ தான்ப்பா இந்த பிள்ளைங்களை கானானுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணணும், அந்த டாஸ்க்கை நீ தான் ஃபுல்ஃபில் பண்ணணும். இது வரைக்கும் அந்த மோசேவுக்கு பணிவிடை வேலைக்காரனாக இருந்த உனக்கு நான் ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுக்குறேன். நீ இந்த ஜனத்தை இந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணணும். ஆனால் நீ ஒன்று காரியத்தை பண்ணணும், நீ பலன் கொண்டு திடமனதாய் இருக்கணும். அது 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பலன் கொண்டு திடமனதாய் இரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். மோசேவுக்கு நான் கொடுத்த அந்த மிஷனை அக்கம்ப்ளிஷ் பண்ணுற, ஃபினிஷ் பண்ணுற ஒரு பெரிய உன்னதமான ஒரு வேலையை நான் உன் கையில் கொடுக்குறேன் யோசுவா. தேவஜனமே, ஆண்டவர் மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்கிறாருன்னா, ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், இந்த உலகத்தின் முடிவு வரையும் தான் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணார். ஏன் வாக்கு பண்ணார்? நீங்கள் தைரியமாக என் நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும். நான் கற்றுக் கொடுத்த இந்த சத்திய வசனங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். தேவஜனமே, வாக்குத்தத்தத்தை ருசிப்பதற்கு ஆவலாய் இருக்கிற நாம ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருந்து மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொடுக்க வேண்டியது நம் மீது விழுந்திருக்கிற பிரதான பொறுப்பாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. If you want to experience the power of Holy Ghost in your life, the power of the Holy Spirit, the manifestation of the Holy Spirit in your life, speak the love of Jesus Christ to everybody. அவர் மோசையோடு கூட இருந்தது போல உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா? ஸ்பீக் அபவுட் த லவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் டு எவ்ரிபடி. ராஜ்யத்திற்குரிய மேன்மையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள், பேசுங்கள். அப்பொழுது நீங்கள் அவர் உங்களோடு கூட இருந்து செய்கிற மகத்துவமான காரியங்களை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். Hallelujah. I certainly believe that in this coming days definitely you people are going to do it. உங்கள் நண்பர்கள் இடத்துல, படிக்கிற இடத்துல, கல்லூரிகளில், வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, எனி ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது நீங்கள் இயேசு ராஜாவுடைய அன்பை மற்றவர்களுக்கு பேசுங்க. தேவஜனமே, இந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கணும்னு ஆண்டவர் என்னை பலன் கொண்டு திடமனதாக இருன்னு சொல்கிறாரு. ஆனால் முக்கியமான ஒரு காரியத்திற்காக சொல்கிறாரு, நீ பலன் கொண்டு திடமனதாக இரு. எதற்காக தெரியுமா? 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் மோசேவுக்கு கொடுத்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை நிறைவேற்றுகிறதற்கு நீ மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. தேவஜனமே, இந்த மாதத்தில் ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்கு பண்ணார் இல்லையா? நான் மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன்னு இன்றைக்கு நமக்கும் வாக்கு பண்ணுகிறார் இல்லையா? இந்த வாக்குத்தத்தத்தின் மேன்மையை நாம் ருசிக்கணும்னா வசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு நாம் பலன் கொண்டு திடமனதாக இருக்கணும். நம் வசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு பிரயாசப்படணும். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, யோசுவாவே, நீ இந்த நியாயப்பிரமாண வசனத்தை விட்டு, உன் வாயை விட்டு இது விலகாமல் இருக்கணும். யோசுவா, நீ இரவும் பகலும் இதை நீ தியானிக்கணும். ஏன் தெரியுமா? இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. இதில் எழுதியிருக்கிறவைகளை நான் நிறைவேற்றணும்னா கவனமாய் நிறைவேற்றணும். வழி பிசகாமல் நான் இதை நிறைவேற்றணும். சத்துருவுக்கு இடம் கூடாமல், உலக இச்சைகளுக்கு இடம் கூடாமல், மாம்சத்திற்கு இடம் கூடாமல் நான் இதை நிறைவேற்றணும்னா இரவும் பகலும் நான் இதை தியானிக்கணுமா? நீங்கள் மோசேவுக்கு அப்புறமா பாருங்கள், ஆண்டவர் யோசுவாவை கொண்டு ஆண்டவர் யோர்தானை கடக்க பண்ணுறாரு, எரிகோவை உடைக்க வைக்கிறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கான எல்லாவற்றையும் பங்கிட்டு கொடுக்கிறதான வேலையை யோசுவாவை கொண்டு ஆண்டவர் செய்கிறார். இந்த 3 காரியத்திலையும் ஆண்டவர் ஒரு பிளானை யோசுவா கிட்ட கொடுக்குறாரு. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை யோசுவா கிட்ட கொடுக்குறாரு. அவன் இதில் ஞானம் உள்ளவனை நடந்து கொள்வதற்கே ஆண்டவர் சொல்லுகிறார்,
நீ இந்த நியாயப்பிரமாண வசனத்தை உன் வாயை விட்டு பிரியாமல் வச்சுக்கப்பா. இரவும் பகலும் இதை நீ தியானிச்சாதான் நீ செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவாய் என்று 8வது வசனத்தினுடைய கடைசியில் பார்க்கிறோம். நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இஃப் யூ வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல் இன் யோர் வே ஜோஷ்வா, இந்த வசனத்தை விட்டு பிரியாமல் இருந்துரு. இரவும் பகலும் இதை தியானி. நம்ம சங்கீதத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உன் வழியை நீ வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் இந்த வசனத்தை விட்டு விலகாமல் இரு. இரவும் பகலும் அதை தியானிச்சுக்கிட்டே இரு. இந்த வசனத்தை நிறைவேற்றுகிறதற்கு மாத்திரம் நீ உன்னை பலப்படுத்திக்கோ. திடன் கொல் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் யோசுவாவுக்கு. நான் மோசே கூட இருந்தது போல உன் கூட இருப்பேன், ஆனால் இந்த வசனத்தை நீ நிறைவேற்றணும். Why it is very important to fulfill the word of God? Because God is promising Joshua, I will be with you as I was with Moses, because Moses did whatever I said. எந்த காரியமானாலும் ஆண்டவர் சொன்ன காரியங்களை மோசே நிறைவேற்றினான். ஒரு காரியத்தில் அவன் மிஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவன் எல்லா சூழல்களிலும் தேவனை பிரியப்படுத்துகிற வேலையை செய்தான். தேவஜனமே, இந்த மாதத்தில் ஆண்டவர் மோசையோடு கூட இருந்தது போல உங்களோடு கூட இருக்கணுமா? யோசுவாவை வழி நடத்தினது போல உங்களையும் வழி நடத்தணுமா? யோசுவாவை எப்படி யோர்தானை கடக்க பண்ணாரோ அப்படி உங்களையும் கடக்க பண்ணணுமா? எப்படி மோசேவை அந்த செங்கடலை கடக்க பண்ணாரோ உங்களையும் கடக்க பண்ணணுமா? பிலீவ் ஒன் திங், ஆண்டவருடைய வசனத்தை விட்டு ஒரு நாள் விலகிறாதீங்க. இன்னைக்கு இருக்கிற டேஞ்சரஸான விஷயம் என்ன தெரியுமா? வசனம் இல்லாமல் ஊழியம் செய்கிறவர்கள் ஏராளம் பெருகிவிட்டார்கள். திறமைகளையும் தாளந்துகளையும் வைத்து ஓடுகிறவர்கள் ஏராளம் பெருகிவிட்டார்கள். முழங்காலை முடக்கி வேதத்தில் நேரம் செலவிடுகிறவர்கள் வெகுவாக நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் கிறிஸ்துவத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். வசனத்தை வெறுத்துட்டு நீங்கள் ஊழியம் பண்ணுவீங்கன்னா, ஆண்டவரோட பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி நிறைய பேர் நாம் வசனத்தை வெறுக்கிறோம், ஆனால் ஆவிக்குரிய பாடல்கள் நமக்கு பிடிக்குது, சர்ச்சுக்கு ஓட பிடிக்குது, எல்லா காரியத்திலும் ஈடுபட பிடிக்குது, ஆனால் வேர்ட் ஆஃப் காட் பிடிக்கல. வேர்ட் ஆஃப் காட் போர் அடிக்குது. சர்ச் அண்ட் இட்ஸ் ட்ரெடிஷன்ஸ், சர்ச்சில் இருக்கிற எல்லா ரிலீஜியஸ் ரைட்ஸ் அவைகளை நிறைவேற்றுகிறதுக்கு மனசு ஓடுது, ஆனால் வசனம் கேட்டால் வலிக்குது, வசனம் கேட்டால் போர் அடிக்குது. யூ ஆர் அட் அ டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டும். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் அறிகிறது மாத்திரமல்ல, உங்களை காட்டில் உங்கள் சத்துருக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவை ஆண்டவருடைய வசனம். தேவ ஜனமே, இந்த நாட்களில் இந்த ஜீவனுள்ள வசனத்திற்கு இரவும் பகலும் உங்கள் சிந்தைகளை, உங்கள் செவிகளை, உங்கள் கண்களை விட்டு கொடுங்க. இன்றைக்கி இந்த உலகம் நம்மளை ரொம்ப ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்குது. ஃபோனில் எவ்வளோ நேரம் செலவு பண்ணாலும் நமக்கு டிஸ்டர்ப் ஆக மாட்டேங்குது. Hours to hours, even if we sit and scroll some reels, we are not getting bored. பல மணி நேரம் ராத்திரி வேலையில் உட்காந்து எவ்வளோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்த்தாலும் போர் அடிக்கல, டிஸ்டர்ப் ஆகலை மைண்டு. ஆனால் வசனத்தை பார்த்தா லைட்டாக அப்படி டிஸ்டர்ப் ஆகுது, போர் அடிக்குது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் டேஞ்சரில் இருக்குன்னு அர்த்தங்க. இந்த வேர்ட்லி வெனஸ்டேல கர்த்தர் உணர்த்துவாராக, கர்த்தர் வழிநடத்துவாராக. அவர் மோசையோடு கூட இருந்தது போல உங்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்தணும்னா அந்த வசனம் உங்கள் வாயை விட்டு பிரியாமல் இருக்கட்டும். வசனத்தை டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். யூ சிட் அண்ட் மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட் as family and it will definitely bring a greater difference in your family. இந்த நாட்களில் வசனத்தை வெறுக்கிற சபைகள் பெருகிவிட்டது. வசனத்தை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுற சபைகள் பெருகிவிட்டது. ஏன் பிசாசு அதிலேயே கை வைக்கிறான் தெரியுமா? இந்த கடைசி நாட்களில் லூக்வார்ம்னஸ், வெதுவெதுப்பின் தன்மை சபையை விட்டு நீங்க வேண்டும் என்றால் நாம் வசனத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை முழுவதுமாக நாம் வசனத்துக்கு விட்டு கொடுக்குற அனுபவத்துக்கு வரும்பொழுது தான் நம்முடைய சபைகளுக்குள்ள எழுப்புதல் உண்டாகும். நம்ம நிறைய நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், பல மணி நேரம் ஆராதனைகளை சபைகளில் செய்தால் எழுப்புதல் வந்துரும்னு சொல்லி. சிம்பிளுங்க, டர்ன் டு த வேர்ட் ஆஃப் காட். வசனத்துக்கு திரும்புங்க, அவர் உங்கள் பக்கமாக திரும்புவார். சபையே, if you want a breakthrough in your church, in your personal life, if you want a breakthrough, turn to the word of God. முன்பு வசனத்தை நீங்கள் தியானித்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய் தியானிங்க. முன்பு அதிகமாய் வசனத்தை வாசித்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய் வாசிங்க. இன்னைக்கு ஒரு சாங்ஸ் கல்ச்சருக்கு நம்ம போயிட்டோம், மியூசிக் கல்ச்சருக்கு போயிட்டோம். நோ,
The word of God will never compromise for any culture, for any context. வசனம் என்றைக்குமே யாருக்காகவும் எதுக்காகவும் மாறாதுங்க. இந்த வசனத்தின் பக்கம் நாம் திரும்பினா மட்டும்தான் ஆவியானவரோட ஆளுகை. அவர் கேள்விப்பட்டவைகளின் படி தான் செய்வாராம், சுயமாக எதுவும் செய்ய மாட்டார். இன்றைக்கி நம்ம சுயமாக நிறைய செஞ்சிடறோம். யோசுவா சுயமாக செய்ய ஆரம்பித்திருந்தால் தோல்வியை தான் கண்டிருப்பான். ஆனால் வசனத்துக்கு பயந்து அவருடைய சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுத்தவனாக ஓடினபடினாலே he was successful in whatever he did. இந்த வேர்ட்லி வெனஸ்டேல உங்களை பார்த்து அன்பாய் பட்சமாய் சொல்லுகிறேன், இந்த வசனம் உங்கள் வாயை விட்டு பிரியாமல் இருக்கட்டும். இரவும் பகல் இதை தியானிங்க. உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நான் உங்களை கை செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் மோசையோடு கூட இருந்தது போல எங்களோடு கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணுறீங்களப்பா. நீங்கள் எங்கள் கூட இருப்பீங்கன்றதை நாங்கள் பூரணமாய் நம்புகிறோம். ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு காரியத்தை கற்பிக்கிறீங்க. நீங்கள் எப்பொழுதும் எங்கள் கூட இருக்கணும்னா நாங்கள் எப்பொழுதும் இடைவிடாமல் அந்த வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க தகப்பனே. இரவும் பகலும் இந்த வசனத்தை தியானிக்க, பிரியம் வைத்து தியானிக்க உதவி செய்யுங்க. நாட் கம்பல்ஷன், நாட் ஆன் அ ட்ரெடிஷ்னல் பேசிஸ். லவ் பண்ணி இந்த வசனத்தை தியானிக்க உதவி செய்யுங்கப்பா. பிகாஸ் இதுதான் எங்களுக்கு ஜீவன், இதுதான் எங்களை நீதியின் பாதையில் நடத்தும். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? வாக்ஸ் இன் திஸ் வேர்ட். இந்த வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறவன் அல்லவா தகப்பனே. இந்த வசனம் நாங்கள் விட்டு விலகாமல் பிடிச்சிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு வசனத்தின் மேலே ஒரு நாட்டத்தை கொடுங்க, ஆர்வத்தை கொடுங்க, ஏக்கத்தை கொடுங்க. ஆண்டவரே, வசனம் பேசுகிற ஊழியக்காரங்க மேலே அட்ராக்ஷன் போகுது, ஆனால் வசனத்தின் மேலே அட்ராக்ஷன் வரமாட்டேங்குது. இது மாம்சம் டாடி, இது இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம். இதை விட்டு நாங்கள் விலகி இதை களைத்து போட்டு, ஆவியானவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. உங்களை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் அப்படி பிள்ளைகளை நடத்துங்க. அவங்க தேவைகளை சந்திங்க. அவங்க வியாதிகளை சுகமாக்குங்க. பலவீனங்களில் கூட இருங்க. May your presence alone lead each and every one of us, God Almighty. உங்களுடைய பரிசுத்த கரத்திற்கு நாங்கள் எங்களை முழுவதுமாய் விட்டு கொடுக்குறோம். நீரே மகிமைப்படுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபை சூழட்டும். இயேசு ராஜாவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். மோசையோடு கூட இருந்தது போல கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். தொடர்ந்து இந்த மோசேவுக்கு அடுத்த காரியங்களை இந்த மாதங்களில் பேச ஆண்டவர் உதவி செய்வார் என்று தீர்க்கமாக நான் நம்புகிறேன். தொடர்ந்து என்னுடைய ஊழியங்களுக்காகவும் பிரயாணங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. May God bless you. Meet you on next Worldly Wednesday. Until then, stay tuned.